நெதன்யாகு உண்மையில் உயிருடன் தான் இருக்கிறாரா? முஜ்தபா கமேனிக்கு என்ன ஆனது? ஈரான் ஒரு இம்மி அளவும் கூட பின்வாங்காமல் தொடர்ந்து எல்லாரையும் எதிர்த்து அடிப்பதனுடைய பின்னணியில் இருப்பது ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவுமா? அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக அந்த பிராந்தியத்தை விட்டே காலி செய்துவிட்டு ஓட வேண்டும் என கடைசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது IRGC. குறிவைக்கப்படும் அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க ஏர்பேஸுகள், பற்றி எரியும் வடகிழக்கு, அடுத்தது என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அப்படிங்கிறது 2 வாரத்தை கடந்து 16வது நாளை எட்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கும் கூட குறிவைக்கப்பட்டு துல்லியமான தாக்குதல்களை ஈரான் தரப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வேற வழி இல்லாமல் துணைக்கு ஆளை கூப்பிடக்கூடிய ஒரு இடத்துக்கும் போயிருக்கிறார்கள். எல்லோரும் உதவிக்கு வாருங்கள் என்கிற இடத்திற்கு ட்ரம்ப் போயிருக்கிறார். இது எதை நோக்கி நகருகிறது? அமெரிக்காவினுடைய அந்த வல்லாதிக்கத்திற்கு ஈரான் தன்னந்தனியாக சவால் விட்டிருக்கிறதா? யுத்தம் ஒரு கடுமையான போக்கில் போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன நினைச்சோன்னா, சில வாரங்களிலே இவங்களை அடித்து காலி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் யுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கொடூர இடத்தை இப்போது நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை இதோட காலி பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்திட்டுருக்கு. அது நமக்கு தெரியும். இப்போ 2 வாரம் தாண்டிருச்சு யுத்தம். அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான வழி தெரியாமல் தடுமாறிட்டுருக்கு. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம நெதன்யாவை பற்றி பேசணும். நெதன்யாவுக்கு இறந்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரியும், 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ அது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏஐ வீடியோ அப்படிங்கிறது. இன்றைக்கு அதனுடைய காட்சிகள் எல்லாம் எடுத்து போட்டு, அவருடைய கை எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு, இது ஒரிஜினல் கிடையாது, அப்போ நெதன்யாகு செத்துட்டாரு அப்படிங்கிறத இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வலது கையிலையும் இடது கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 விரல்கள் இருக்கிறது. அது மாதிரி இந்த விரல்கள் வேறு மாதிரியான வடிவத்தில் இருக்குது. இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கிறது மாதிரி சின்ன பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரியாக இல்லை. அது மாதிரி அந்த வாயெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதில் தான் மிகப்பெரிய சந்தேகம் எடுத்து முதல்ல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதில் அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. 2வது தாக்குதல் அவருடைய வசதியை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு அமைச்சர் இருந்தார், இன்னொரு முக்கியமான மொசாட்டினுடைய உளவு பிரிவு தலைவர் அவர் இறந்து போனார். இவர் மட்டும் எப்படிடா தப்பிச்சாரு, இவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இறந்து விட்டார், இல்லைன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. இந்த நிலையில் தான் அவரை தேடி பிடிச்சு நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி அறிவிப்பாக வெளியிடுறாங்க. அதாவது ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கு இல்லையா, நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஒருவேளை நெதன்யாகு அதில் தப்பி இருந்தால் நாங்கள் பழிக்கு பழி என்கிற இடத்திற்கு ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதை நாங்கள் திரும்ப செய்வோங்கிற இடத்துக்கு தான் நகர்த்துறாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் இது கூடுது அப்படின்னா, அமெரிக்கா இதில் இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் திரும்ப 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 அவங்க மறுபடியும் சொல்கிறது, அமெரிக்காவுக்கு எங்கள் பகுதியில் என்ன வேலை, நீங்கள் ஹார்மஸ் இப்போ இன்னைக்கு நேற்று ட்ரம்ப் பேசுகிறாரு, உலக நாடுகள் எல்லாம் படைகளை அனுப்புங்கள், ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டை நம்ம போய் அதை திரும்ப கைப்பற்றுவோம் அப்படின்னா நீங்கள் யாருங்க கைப்பற்ற? முதல்ல இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, அமெரிக்காவை அங்கே மத்தியஸ்தம் பண்ணுறது குறித்தே வராமல் இவ்வளவு சுற்றி இருக்கிற நட்பு நாடுகளே தாக்குகிறதேங்கிறாங்க. கேள்வி கொமேனி நல்லவரா கெட்டவராங்கிறது இல்லை, அமெரிக்காவுக்கு இத்தனை நாட்டில் எதுக்கு பேஸுங்கிறது தான் முதல் கேள்வியாக நீங்கள் கேட்டிருக்கணும். ஒவ்வொரு பகுதியிலும் போய் ஆதிக்கம் செலுத்துவதற்கான வேலைகளை ஏன் செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். இப்போ அவங்க குறிப்பிட்றாங்க, இன்றைக்கு புதிதாக UAEயில் இருக்கக்கூடிய அல் தஃப்ரா அந்த ஏர்பேஸ்க்கு புதிதாக நாங்கள் இப்போ தாக்குதல் செய்திருக்கிறோம், ட்ரோன் தாக்குதல், 10 மிசைல் ப்ளஸ் எவ்வளோ ட்ரோன்னு தெரியல, ஆனால் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஈரானியன் நியூஸ் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நெதன்யாகுவை கொள்வதாக சொன்ன அதே வேளையில் இன்னொரு வேலையும் செய்திருக்கிறார்கள். உளவு பார்த்து சொன்னதற்காக ஈரானில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உளவு சொன்னதாக சந்தேகப்படுத்தப்பட்ட ஒரு 20 பேரை ஒட்டுமொத்தமாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தஸ்னிம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி அதை ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்ட் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கும் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கேருந்து ஆட்கள் யார் என்ன பெயர் விவரங்கள் வெளியிடலை, பட் தண்டனை நோக்கி இமீடியட்டாகவே ப்ராசிக்யூஷனுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு
விஷயமும் இருக்குது. அதிகாரிகள் அவங்க இருக்கக்கூடிய இடம் அல்லது இவங்க துருப்புகள் இருக்கக்கூடிய இடம் தொடர்பான லொக்கேஷன்ஸ் ஷேர் ஆமாம், இவங்களுடைய இராணுவ தளங்கள்லாம் எங்கே இருக்குது, இவர்களுடைய முக்கியமான நபர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை இவர்கள் ஷேர் பண்ணதாகத்தான் சொல்லப்படுகிறது. இதில் மிக மிக முக்கியமானதாக பார்க்கணும். நம்ம உலக அளவில் மொசாட் தான் பெரிய உளவு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. ஈரான் வந்து ஒரு உளவு படையை வந்து ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிறது. அந்த உளவு படையினுடைய நபர்கள் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அரேபிய நாடுகளில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாரில் கைது பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னால் கத்தார். அது மாதிரி சவுதி அரேபியாவில் இப்போ வந்து கைது பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வருது. கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கிறாங்கல்ல, அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அந்த ப்ராசஸினுடைய அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் எல்லாமே நடக்கும். இந்த தாக்குதல் வந்து நீங்கள் கொமேனியை கொன்னதோட ஒன்றும் நிற்காது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய தலைமை இந்த IRGC இருக்குல்ல, இஸ்லாமிய புரட்சிகர படை. இந்த புரட்சிகர படை வந்து தானியங்கியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது எந்த தலைவரும் இல்லைன்னா இவங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு நபர் இருந்து உத்தரவு போட்டாதான் இயங்குறதுன்னு இல்லை, அவங்களுக்கான வேலை திட்டம் இருக்கிறது. அவர்கள் அட்டானமஸ், அவர்களாகவே இயங்கக்கூடிய வல்லமை பொருத்தியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அந்த நபர்கள் இருக்காங்களா இயங்குறதுக்கான இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 31 பிரிவுகள் இருக்கான். இதில் 31 கமாண்ட் கொடுக்கறதுக்கு 31 நபர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அடுத்து ஆமாம், இந்த சூழ்நிலை எப்படி போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெயின் இதை வாங்கிட்டு இவங்களை வந்து அடி தாக்குதலை வந்து நடத்துவாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், நீங்கள் ஈரான் மையத்தில் இருக்குது, சுற்றி அமெரிக்காவினுடைய தளங்கள், ஜோர்டான், அரேபிய நாடுகளில் UAE, கத்தாரு, சவுதி அரேபியா உட்பட அத்தனை நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய தளம். இவன் சுற்றி அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா நினச்சி பாருங்கள், அவன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ யுத்தம் வந்து மிக மிக முக்கியமான கட்டத்தில் வந்து நெருங்கி இருக்கிறதாக பார்க்க முடியுது. அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவை அழித்து இதோட காலி பண்ணிடணும். அமெரிக்கா இனி எழும்பவே கூடாது. ஒரு பொருளாதார தாக்குதலையும் ஒரு எண்ணெய் வளத்தை வந்து நோக்கி அடிக்கக்கூடிய ஒரு யுத்தமாக வந்து இது மாறி இருக்கு. ஹர்முஸ் கடல் பகுதி இதில் முக்கிய ஒரு புள்ளி. ஏன்னா இப்போ ஹர்மஸில் சில கப்பல்களை ஈரான் அவங்கள அனுமதிக்கிறாங்க. அது யார் என்ன ஏதுங்கிற விவரங்களை அவங்க குறிப்பிடலைனாலும் எதன் அடிப்படையில் முடிவு வந்தாங்கிறது இல்லை. பட் சிலருக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு தெளிவில்லாத சூழல்னா இதற்கு நடுவில் தான் ட்ரம்ப் மறுபடியும் சொல்கிறாரு, நான் மட்டும் அதாவது கூட துணைக்கு ஆளை கூப்பிட்றாங்கனாலே ட்ரம்ப்பு அடி வாங்கினதை ஒத்துக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? உலக நாடுகள் எல்லோரும் வேர்ல்டு பவர்ஸ் எல்லாம் கூட வாங்க, நீங்கள் தான் ஒத்தையில் சூப்பர் பவர், நீங்கள் வேர்ல்டு பவர், உலக வல்லரசு நாடுகள்லாம் கூட கூப்பிட்றீங்க, வடகொரியாவை கூப்பிட்றது, அவங்க அந்த பக்கம் ஜப்பானுக்கு இந்த சைடு மிசைல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறீங்களா? நீங்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபடும்போது நான் மிசைல் விடுறேன் அப்படின்னு அவங்க தூக்கி கடலுக்குள்ளே மிசைலில் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அவர் ட்ரம்ப் சொல்கிறாரு, உடனடியாக என்னுடைய நட்பு நாடுகள் அத்தனை பேரும் வார்ஷிப் அனுப்புங்க. அதில் நட்பு நாடுகளில் நீங்கள் சீனாட்டையும் கேட்டிருக்கிறாரு. அதாவது சீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன போயிட்டுருக்கு, ஈரான்லேருந்து என்ன போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கார்க்கு தீவு அடித்தாங்கல்ல, கார்க்கு தீவில் இங்கே இருக்கக்கூடிய தளங்கள்லாம் அடித்தாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருந்தாலும் சரி, சேமிப்பு கிடங்களாக சரி, அதுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, அதெல்லாம் வந்து வழக்கம் போல் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் வியாபார இடத்துல. இங்கே அடித்ததுக்கு தான் அவன் வந்து 2 நாட்களாக வந்து அரேபிய நாடுகளில் அடிச்சிட்ருக்கான். UAEயில் படுபயங்கரமான தாக்குதல், ஃபுஜைராவில் வந்து படுபயங்கரமான தாக்குதல், அமெரிக்காவினுடைய அந்த எண்ணெய் நிறுவனம் அதன் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சில தளங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கு. மிக மிக முக்கியமாக இந்த வானத்தில் பறந்தபடியே எண்ணெயை வந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாற்றுவாங்கல்ல, அந்த ஃப்ளைட்டு 4 ஃப்ளைட்டு வந்து அடித்து தகர்த்தாச்சு. அது மாதிரி அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் கத்தாரில் வந்து பறந்து கொண்டு இருக்கிற போதே வந்து ஃப்ளைட்டை அடித்து காலி பண்ணாங்க. இப்போ அவங்ககிட்ட எத்தனை ஃப்ளைட்டு இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போது எல்லாமே வந்து அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அடித்து நொறுக்கப்பட்டதுங்கிறத ஒத்துக்காதம ஆள் பத்தெல்லாம் கூட வாங்கிறதுக்கான ஒரு ஆபத்து உதவுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உதவி குரலாகவும் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 3 ஈரான் என்ன சொல்கிறாங்க, இங்கே UAEயில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் 3
போர்ட்டுகளை விட்டுட்டு, துறைமுகங்களை விட்டுட்டு மக்கள் வெளியே போயிருங்க, என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், நாங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கிறோம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அது ஈரானுடைய நீங்கள் தாக்குதல் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எச்சரிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியேறிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து எண்ணெய் நிறுவனங்கள், அமெரிக்காவுக்கும் இந்த நாடுகளுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார மையங்கள், அது வங்கியாக இருக்கலாம், இல்லைனா அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் இருக்கலாம். அந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் வந்து நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க. சில இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதுதான் இப்போது வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அவங்க துறைமுகத்தை கை வைக்கும்போது இது வரைக்கும் அமெரிக்க பேசஸ், அமெரிக்க நிறுவனங்கள்ங்கிறத தாண்டி அந்த நாட்டுக்கு சொந்தமான துறைமுகத்தையும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஈரான் எலிவேட் பண்ணுறாங்க. துறைமுகத்தை இந்த மாதிரி காலி பண்ணும்போது அது முழுக்க முழுக்க அமெரிக்கா ஓண்டு கிடையாது. அமெரிக்கா இல்லாமல் அந்த நாட்டுக்கும் சொந்தமான இதில், யுஏஇக்கு சொந்தமானதில் சொல்லும்போது அப்போ இதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த போர்ட்டு இது தொடர்பான விஷயங்கள் சுற்றி அமெரிக்கா அங்கே அதை பயன்படுத்தி ஒளிந்து கொள்வதற்கான இடமா அது இருக்கிறதுனால நாங்கள் போக சொல்லியிருக்கோம். ஏன்னா தொழில் நடந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம அடிக்க மாட்டோங்கிற இடத்துல அவங்க சொல்கிறாங்க, அவங்களை அடிக்கிறதுக்காகவே தொழிலை நிப்பாட்டிட்டு வெளியில் போங்கிறோம் என்பதாக அவங்க தரப்பில் நகைத்திருக்கிறாங்க. இதற்கு நடுவில் முஜ்தபா கொமேனி அவர்களுக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் நேற்று முன்தினம் ஒரு கால் போயிருச்சு, கோமால இருக்கிறாரு இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு இல்லை, அவர் தெல்ல தெளிவாகத்தான் இருக்கிறார். அவருக்கு சின்ன காயம் தான், இன்ஜரிஸ் இருக்கிறது இல்லை, ஓகே, ஆனால் தெளிவாக இருந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல தான் இருக்காருன்னுட்டு ஈரான் தரப்பில் இப்போ அதையும் தெரிவித்திருக்கிறார்கள். நெதன்யாகு மாதிரி ஏஐ வீடியோலாம் நாங்கள் வெளியிட போகிறதில்ல, வரும்போது வருவார் பாருங்கிற மாதிரியான ஒரு கணக்கை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க இருக்கிற இடத்துல சொல்லாமல் யார் யாரெல்லாம் உழவு சொன்னாங்களோ பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேறு எதுவும் மூவ்ஸ் இருக்கா, வேறு எதுவும் கணக்குகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே அவருக்கான சிக்கல்கள் இப்போது தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இப்போ அவரை நோக்கி எழக்கூடிய கேள்வி வந்து அமெரிக்காவை நாங்கள் பெருசாக்கவும் போவோம் வரவங்கிறதெல்லாம் சரி, இப்போது அமெரிக்காவிலேயே இந்த யுத்தத்தினுடைய விளைவாக பொருட்களுடைய விலையேற்றம் என்பது வர தொடங்கி இருக்கிறது. எல்லாத்தையும் குறைப்பன்னு தானே சொன்னீங்க, இப்போ யாரை கேட்டு ஆரம்பிச்சிங்க? இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆதரவு நிலைப்பாடு எடுத்த மீடியாக்களாலேயும் கூட ட்ரம்ப் ஏன் இந்த போரை தொடங்கினார், இந்த போர்னால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு ஒரு உருப்படியாக அல்லது நம்ப தகுந்த கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல முடியல. இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியாமல் ட்ரம்ப் ஆதரவு ஊடகங்களே நொந்து போயிருக்கு. அவர் இது போக சர்வதேச மீடியாக்கள் எல்லாம் வேற மிரட்டுறாப்புல. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்புதன்மை எடுத்து ஈரானுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுறீங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் பொய்யை சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் இஸ்ரேலில் நடக்கக்கூடியதெல்லாம் ஒழிச்சு மறைச்சு வைக்கிறீங்க. ஈரான் வேற எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ அந்த செய்திகள் வரல. ஈரான் சொல்லுது 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் செத்துட்டான் அமெரிக்காவினுடையவன் அப்படிங்கிறத ஈரான் சொல்லிட்டு இருக்கு. எந்த உண்மையும் நீங்கள் வெளிப்படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எதை மறைச்சு வைக்க முடியும்? எல்லாமே வெளிவந்து தானே தெரியும். அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஆக்சுவலாக அமெரிக்காவில் இங்கே இது போயிட்டுருக்கு, ரஷ்யாவுக்கு பிஸ்னஸ் இந்த ஒரு மாதம் அது ஒரு மாதமாக இல்லையாங்கிறத சூழல், போர் சூழல் முடிவு பண்ணட்டும் அப்படின்ற வகையில் போய் அவங்க இப்போ பிஸ்னஸை மறுபடியும் போன மாதம் இருந்ததுக்கு இந்த மாதம் நல்லா போயிட்டுருக்குங்கிற நிலைமைக்கு அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் என்பது போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் பரபரப்பாக நம்ம உக்ரைன்லேருந்து நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் அந்த ஷாஹெத் ஜோன்ஸை கொடுத்து உதவி இருக்காங்க ஈரானுக்குன்னு அவர் இப்போ கண்டுபிடிச்சிருக்காப்புல. கண்டுபிடிச்சி வந்து ஜெலன்ஸ்கி சொல்கிறாப்புல இது அவங்களுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடித்தது ஷாஹெத் ஜோன். இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் போயிருக்கணும். 100% இது வந்து உண்மை. ரஷ்யா அதில் இது கொடுத்து உதவி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது அந்த ரீஜியன்லலாம் இல்லை அவங்களால. அவர் சொல்கிறாரா, ட்ரம்ப் வந்து கேட்குறாரு, தம்பி தயவு செஞ்சு அந்த சாகெத் ட்ரோன் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்துது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி உக்ரைனில் கேட்டிருக்கேன். அது தெரிஞ்சா நான் எங்கே அதில் அடி வாங்கிட்டு வரேன். அதனால அதை வச்சு அடித்தா என்ன விளைவுகள் ஏற்படும்னு என்னால் சொல்ல முடியும். தடுக்கிறதெல்லாம் என்கிட்ட ஏது டெக்னாலஜி நீங்கள் கொடுத்தது எதுவும் தான் தடுக்காமல் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில தான் ஜெலன்ஸ்கியோட நிலைமையும் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ட்ரம்ப் கேட்டதுக்கு பெரும்பாலான நாடுகள் இன்னும் இவர் படையெல்லாம் கேட்குறாப்புல. இவரை நம்பி என்ன நம்ம நாட்டில் நமக்கு சிக்கல் ஆயிருமே அப்படிங்கிற இடத்துக்கும் வராங்க. ஹார்மஸை நம்ம கைப்பற்றியே தரணும்னு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அநேகமாக இப்போ பிரிட்டன் மட்டும் ஒரு
ஹார்மஸ்க்கு படை அனுப்பலை, ட்ரோன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல்களும் இருக்குது. டெலகிராஃபில் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, இந்த ஹார்முஸில் மிக மிக முக்கியமான ஒரு நகர்வை வந்து ஈரான் வந்து பண்ணியிருக்கு. ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் மொத்தமாக மூடலையே, நாங்கள் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களை தான் நாங்கள் தடுக்கிறோம், மற்றவங்க எல்லாம் நீங்கள் வரலாம், நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் இந்த ரூட் வழியாக நீங்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக பண்ணிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து கூப்பிட்ட உடனே இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னால் ஒரு திட்டம் அவங்க வந்து பேசுகிறதாக இருந்தது. என்னென்னா, இந்த வழியாக போகக்கூடிய சரக்கு கப்பல்கள் அவங்களுடைய வர்த்தகத்தை வந்து சீனாவினுடைய நாணயத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முஸ்திப்பை வந்து இவங்க எடுத்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு தந்திரமாக வந்து மாறும். அப்படி அமையக்கூடிய பட்சத்தில் நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்து யூஎஸ்ல தான் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு உலக அளவில். அப்போது அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த வழியை வந்து ஈரான் வந்து பார்த்துட்டு இருக்க. ஏன்னா ஆயுதங்களை தாங்கி நீங்கள் பழைய முறையிலான பாரம்பரிய போர் முறைகளை விடவும் பொருளாதார ரீதியிலான போர் முறை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான நொடிந்து போக செய்வதற்கான மிக முக்கியமான கண்ணி அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பகுதி ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிங்கிறது நமக்கு மத்திய கிழக்கில் தெளிவாகணும் அப்படின்னா, அமெரிக்கா இங்கே இருக்கவே கூடாது, ஒட்டுமொத்தத்தையும் வாரி சுருட்டிட்டு நீங்கள் வெளியில் போனால் தான் இந்த இடம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ஒரு சீரான நிலைக்கு வரும் அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் மசோத் அவர் பெசஸ்கேன் பேசியிருக்கக்கூடியது அப்படியாகத்தான் இருக்கிறது. ஸோ அப்போ அமெரிக்கா இப்போ வெளியில் போகணுன்னா நான் வெளில போக மாட்டேன், கூட ஆளை கூட்டிட்டு வந்து அடிப்பேன் என்பதாக ட்ரம்ப் அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. ஐநாவிலேருந்து அத்தனை பேர் என்ன கும்புறனாலும் எதுக்கும் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாகிருக்கு. இதற்கு நடுவில் இந்தியாவுக்கான கப்பல் அந்த முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கிறது. அவசரப்பட்டு எதையும் போட்டுறாதீங்கன்னு வெளியுறவுத்துறையே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா முதல்ல அந்த வந்த கப்பல் அங்கேருந்து வந்து சேர்ந்துருச்சு, மும்பைக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது போரெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே கிளம்பின கப்பல். அது இங்கே உருட்டணும்ல, அதுக்காக பேசப்பட்டது. நீங்கள் இஸ்ரேலில் போய் அங்கே கொஞ்சி குலாவிட்டு எங்களுடைய தந்தையர்கள் நாடுன்றெல்லாம் சொல்லிட்டு எவனுமே வந்து சீண்டலை இஸ்ரேலை. நீங்கள் போய் அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ பண்ணிட்டு வந்துருக்கீங்கன்னா ஈரான் உங்களை எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்கள் நம்ப தகுந்த ஒரு மனிதராக நாளைக்கு நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு பண்ணாலும் நீங்கள் அவன் ஆளாச்சு நீங்கள் எப்படிப்பா மத்தியஸ்தம் பண்ண வருகிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்துக்கலைங்கிறது அவன் பார்வைங்கிறதுனால உங்களை மதிக்கலை அல்லது உங்களுடைய நலனை நான் ஏன் பார்க்கணுங்கிற இடத்துக்கு அவன் யோசிச்சான்னா அது அவன் தரப்பில் சரி. பட் ஆனாலும் இங்கே ஒரு கப்பலை நம்ம இந்திய பெருங்கடலில் தாண்டி அந்த பக்கம் அடிக்க விட்டாலும் மீதி 3 கப்பல் நம்ம பாதுகாத்து வச்சுருக்குறோம். ஒரு பெரும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது, நீங்கள் அங்கிறதுக்கு வெளியில் அனுப்புங்க, சர்வதேச கடல் எல்லைக்கு வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அந்த இது வெடித்து சிதற வைக்கப்பட்ட அந்த கப்பல் இருக்கு இல்லையா, தாக்குதல் நடத்தப்பட்டது இலங்கை பகுதிக்கிட்ட, அந்த இவர்களுடைய உடல்களை கூட அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாதுன்னு பெரும் அழுத்தம் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. பட் அதை மீறி அவங்க இல்லை அது நாங்கள் இப்போ என்ன முறையோ அதை செஞ்சிடறோங்கிறன்ட்டு அமெரிக்காவோட அழுத்தத்தை மீறியும் இலங்கை இதை நகர்த்தியிருக்கு. ஏன்னா அந்த 84 பேர் உடலையும் அங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை தியாகிகளாக அங்கீகரித்து அவர்களுடைய தியாகம் ஈகம் அப்படின்னும்போது இன்னும் உணர்வு கிளர்ச்சியை ஊட்டும். ஈரான் மக்களிடம் இந்த போருக்கான இன்னும் கூடுதல் ஆதரவை பெற்று தரக்கூடிய சூழல் இருக்கும். பொலிட்டிக்கலி அது வந்து ஒரு கனன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அது கூடுதலாக அவங்களுடைய தாக்குதலுக்கு உறுதி ஏற்றக்கூடிய உரமேற்றக்கூடிய வேலையாக மாறிடுங்கிறதுனால அந்த வேலையை அமெரிக்கா பார்த்தது. பட் அதை மீறி அந்த பூத உடல்களைங்கிறது சுமந்து செல்வதற்கான விஷயங்களை தொடங்கிட்டாங்க. அது அங்கே போச்சு அப்படின்னா அது இன்னும் கூடுதல் சிக்கல்களை அல்லது ஒரு இன்னும் ஒரு மூர்க்கத்தை கொடுக்கும். மூர்க்கம்ங்கிறது சரியான வார்த்தையா இருக்கும். இன்னும் ஒரு பெரிய மூர்க்கத்தை கொடுக்கும்பொழுது இன்னும் இந்த விளைவுகள் அப்படிங்கிறது எதிர்பாராததை நோக்கி தான் நகரும். இல்லை, இதில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு இதுதான். நீங்கள் இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, ஒரு பையன் வந்து டீ கடையில் இருப்பான், ஓடிட்டு போயிட்டுருப்பான், கடைசியில் இவனை கூப்பிட்டு வண்டியில் ஏற்றி போய் கிட்னி எடுப்பாங்கல்ல, அந்த நிலைமைக்கு அமெரிக்கா போயிருக்கு. அதாவது சும்மா இருந்தவனை சுரண்டு விட்டு வா யுத்தத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலு பிடிச்சி அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள்ளால தள்ளி விட்டது. இன்னைக்கு அமெரிக்கா அதனுடைய பலனை வந்து அனுபவிக்குது.
ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க. ஈரான் வந்து அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது அநீதியான இது. ஆனால் அதற்கான சரியான விலையை வந்து நீ வந்து கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஈரான் வந்து உருவாக்கியிருக்கு. இன்னும் பாருங்கள், அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடுற மாதிரியான ஒரு சூழல் இப்போது உருவாகியிருக்கு. இதை கட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? இந்த அச்சுறுத்தல் வந்து இனி வந்து எந்த அளவுக்கு இந்த நாடுகள் இனி அமெரிக்காவை நம்பும்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அமெரிக்கா பாருங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னார், நான் வந்து இப்போ படைகளெல்லாம் அங்கே அனுப்ப மாட்டேன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அமெரிக்க படைகளுங்கிறது அங்கே போய் சேர்ந்து எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னுட்டு இன்றைக்கி எல்லாரும் படையனுப்பு, வாரக்கப்பல் அனுப்பு, போர்க்கப்பல் அனுப்புனா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற நிலைக்கு தான் போய் நின்று இருக்கிறது. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டிலும் இது மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. சர்வதேச அளவிலும் அமெரிக்காவுக்கு இது என்ன பலன் என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதாவது அவர்களுடைய அந்த பிடி, உலக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறதுனால அந்த பிடியில் ஒரு தளர்வை ஏற்படுத்தக்கூடிய இடமாக அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தொட்ட இந்த சம்பவம் என்பது மாறி இருக்கிறது.